நான் சுந்தர்லால். இது கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்தியன் லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் சைபர் செக்யூரிட்டி. அதாவது சைபர் செக்யூரிட்டி லாஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்க போறோம். பிரின்சிபல் சைபர் லாஸ் இன் இந்தியா. அதாவது இந்தியன் சைபர் லாஸ் எதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுன்னா, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், அதான் நம்ம மணி எல்லாம் டிரான்சாக்ட் பண்றது, எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், இமெயில் மாதிரி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், சைபர் கிரைம்ஸ்னா ஆன்லைன்ல நடக்கக்கூடிய ஃப்ராட்ஸ், டேட்டா ப்ரொடெக்ஷன், நம்முடைய டேட்டா ஓன் டேட்டா ப்ரொடெக்ட் பண்றது, அண்ட் ஆன்லைன் இன்டர்மீடியட்ஸ், நம்ம ஏதாவது ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற இந்த மாதிரி இதெல்லாம் ரெகுலேட் பண்றது தான் இந்தியன் சைபர் லாஸோட பிரின்சிபல் ஒர்க். கீ டெஃபினிஷன்ஸ், இதுல எல்லாம் என்ன டெஃபினிஷன் இந்த லால இருக்குங்கிறத பார்க்க போறோம். கம்ப்யூட்டருங்கிறது உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரானிக், மேக்னெட்டிக், ஆப்டிக்கல், ஹை ஸ்பீட் டேட்டா ப்ராசஸிங் டிவைஸ். Computer resources include computer system, network, database, software. Data, information in any form, electronic or otherwise. Intermediary, platform like telecom providers, ISPs, web hosting services, இவங்கெல்லாம் intermediary பேர். Cyber security, protection against unauthorized access of the data or crimes. Information Technology Act 2000, இதுதான் important. IT Act 2000 சொல்லுவாங்க. இது வந்துதான் மெயின் ஆக்ட். இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த லாஸ் எல்லாம் எனாக்ட் பண்ணியிருக்காங்க. கிராண்ட்ஸ் லீகல் ரெகக்னிஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் எல்லாத்தையும் கிராண்ட் பண்றது. பாரத நியாய சங்கீதா, அது இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க BNS சொல்லுவாங்க, முன்னாடி IPC 2023. இதுல சில ஆக்ட் எல்லாம் IT ஆக்ட்ல உள்ளதை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. செக்டார் ஸ்பெசிபிக் ரெகுலேஷன்ஸ், இந்தியன் கம்ப்யூட்டர் எனர்ஜி ரெஸ்பான்ஸ் டீம்னு ஒரு டீம் இருக்கு இதை ரெகுலேட் பண்றதுக்காக. அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் மானிட்டர் பண்றாங்க. செபி அண்ட் IRDA ப்ரொவைட் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த IT ஆக்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ட். இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் IT ஆக்ட் 2000, இதுல எல்லாம் என்னெல்லாம் செக்ஷன் இருக்குது. ஐடென்டிட்டி தெஃப்ட், நம்முடைய ஐடென்டிட்டி தெஃப்ட்ங்கிறது ஆதார் கார்டு மற்ற டேட்டா எல்லாம் நம்மளை பற்றிய ஏதாவது அவங்க திருடுறாங்கன்னா அது ஐடென்டிட்டி தெஃப்ட்ல வரும். இது செக்ஷன் 66C வருது. 3 years imprisonment and 1 lakh fine. சைபர் ஃப்ராட் அண்ட் ஃபிஷிங் இமெயில்ங்கிறது ஃப்ராட் இமெயில் பண்றது, நம்மளை ஏமாத்துறது. இது செக்ஷன் 66D வருது. 3 years imprisonment. ஹேக்கிங் டேட்டா தெஃப்ட் செக்ஷன் 4366 வருது. 3 years imprisonment. வயலேஷன் ஆஃப் பிரைவசி, நம்முடைய பிரைவசி, நம்ம சிலர்கிட்ட கொடுத்துருக்க நம்ம இமெயிலோ இல்லைன்னா வேற யார்கிட்ட கொடுத்தா அது வயலேஷன் ஆஃப் பிரைவசின்னு பேர். 3 years imprisonment or 2 lakh fine. சைபர் ஸ்டாக்கிங், இது 354D வருது. இது ஆல்சோ BNS வர்ற ஆக்ட். இது மெயினா, அதாவது இந்த லேட்டஸ்டா வர IPC ஆக்ட்ல வருது. 3 years imprisonment. டேட்டா பிரீச்சஸ், இது செக்ஷன் இந்த டேட்டா பிரீச்சஸ் ஆக்ட்ல வருது. இது 250 crores வரைக்கும் பெனால்டி கொடுக்க முடியும். சைபர் டெரரிசம் 66F வருது. அடுத்த ஆக்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது இந்த 2000 IT ஆக்ட அமெண்ட் பண்ணிருக்காங்க. எப்போ 2008ல. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த IT ஆக்ட்ல சில இஷ்யூஸ், சைபர் டெரரிசம், டேட்டா பிரீச்சஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது 2008ல பாஸ் பண்ணாங்க. 2009ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. இதோட மெயின் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் எல்லாம் என்னெல்லாம்னா, 66F சைபர் டெரரிசம், அது லைக் imprisonment for acts intended to threaten unity, integrity or security of the country or people. Section 43A corporate responsibility, இது இம்பார்ட்டன்ட். இது என்ன பண்ணணும்னா, அவங்க நம்ம கார்பரேட்ல கொடுக்குற டேட்டாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ல கொடுக்குற நம்ம பர்சனல் டீடைல்ஸ் எதுவுமே அவங்க வெளியில யாருக்கும் கொடுக்க கூடாது, நம்முடைய கன்சர்ன் இல்லாம. செக்ஷன் 70B, இது டெசிக்னேட்டட் இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்னு ஒரு டீம் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த சைபர் ஃப்ராடு, சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் டீல் பண்றதுக்காக பண்ணிருக்காங்க. இந்த செக்ஷன்ல அடிஷனலா என்னெல்லாம் லாஸ் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா இருக்குங்கிறத பார்க்க போறோம். அடிஷனல் சைபர் செக்யூரிட்டி லாஸ் இன் இந்தியா. டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் DP ஆக்ட் 2023, இதான் இம்பார்ட்டன்ட். இது நம்முடைய பர்சனல் டேட்டாஸை கார்பரேட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக கிரியேட் பண்ண டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இது யூசருடைய கன்சென்ட் இல்லாம
explicit user consent for data collection and gives individual right to access. நம்முடைய இண்டிவிஜுவல் டேட்டாவை நம்முடைய கன்சென்ட் இல்லாம யாரும் கலெக்ட் பண்ணக்கூடாது, யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த டேட்டாவை வேண்டாம் நீங்க டெலீட் பண்ணிடுங்கன்னா they have to delete it. இந்த ரைட்ஸ் எல்லாம் நமக்கு இந்த ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க. Key features and provisions. Data principal rights. Individual have the right to access information about their data. நம்ம டேட்டா எங்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம ஃபுல்லா ஆக்சஸ் பண்ற ரைட்ஸ் இருக்கு. Data fiduciary obligations. Handling data. Entities handling data must obtain explicit consent. அதாவது நம்மகிட்ட உண்மையான கன்சென்ட் வாங்கின பிறகு அவங்க அதை வேற ஏதாவது எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். Data Protection Board of India is a judicial board established to enforce compliances, handle complaints about data breaches. Penalties. Substantial financial penalties for non-compliance up to 250 crores வரைக்கும் the Data Protection Actல பெனால்டிஸ் இருக்குது. பாரதிய நியாய சங்கீதா இதுதான் இப்ப இருக்கிற ஐபிசி இந்தியன் பெனல் கோடோட ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்ட் 2023. சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் அஃபென்சஸ் செக்ஷன்ஸ் இதுல என்னெல்லாம் இருக்கு? செக்ஷன் 111 ஆர்கனைஸ்டு கிரைம், செக்ஷன் 112 பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம், செக்ஷன் 318 சீட்டிங் அண்ட் 303 theft. இது சைபர் கிரைம் பேர். இது ப்ரொடெக்டிங் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் உமன், women protect பண்ற section 78 monitors women's internet use, deals with the unauthorized recording எல்லாம் sexual harassment இதெல்லாம் இந்த செக்ஷன்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க. Information document and national security sections 335 36 340 forgery 353 public mischief and sovereignty. Evidence and procedure section 63 எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அண்ட் பிரைமரி எவிடன்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் நம்ம பிரைமரி எவிடன்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிஎன்எஸ்ல என்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷன்ல பப்ளிக் எப்படி எல்லாம் இந்த லாஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி அவங்களுடைய டேமேஜை ரெக்கவர் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போறோம். How the public can use these acts reporting cyber crimes. ஃபர்ஸ்ட் எந்த கிரைம் நடந்தாலும் இமிடியேட்டா ரிப்போர்ட் பண்ணணும். எங்க ரிப்போர்ட் பண்ணணும்? How to report cyber செக்யூரிட்டி. நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் இதுக்குன்னு அவைலபிளா இருக்கு. cybercrime.gov.in. இதுல வந்து நம்ம இமிடியேட்டா கம்ப்ளைண்ட்ஸை ஃபைல் பண்ணணும். அப்புறம் ஹெல்ப்லைன் 1930ங்கிறது சைபர் செக்யூரிட்டிக்காக கொடுத்திருக்கிற ஹெல்ப்லைன். இமிடியேட்டா கான்டாக்ட் பண்ணா they will help us. லோக்கல் சைபர் செல்ஸ், லோக்கல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சைபர் செல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டிஎஸ்பி எஸ்பி ஆபீஸ்லயும் அதை அவங்களுக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். Seeking remedies and compensation. என்னெல்லாம் ரெமெடிஸ் நமக்கு கிடைக்கும்? Laws provide specific sections under which individuals and whole entities are personally accountable. Ways of remedy. Data breach compensation இருந்ததுன்னா 43A of IT Act யூஸ் பண்ணி நம்ம டேமேஜஸ் கிளைம் பண்ணிக்கலாம். சிவில் சூட்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணலாம். பினான்சியல் லாஸ் இருந்து அவங்க டேமேஜ் நமக்கு தரல ரிப்போர்ட் பண்ணலன்னா நம்ம சிவில் சூட்ஸ் பண்ணிக்கலாம். கிரிவன்ஸ் ரிட்ரஸல் ஐடி ரூல்ஸ் 2021ல இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் மஸ்ட் ஹேவ் எ கிரிவன்சஸ் ஆபீசர். அதாவது இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் இருக்குல்ல, பிளிப்கார்ட், அமேசான் எல்லாம் அவங்க கிரிவன்சஸ் ஆபீசர் என்கேஜ் பண்ணி நம்ம கிரிவன்சஸ் அவங்க சால்வ் பண்ணி தரணும். எக்ஸசைசிங் பிரைவசி ரைட்ஸ். நம்மளுடைய பிரைவசி ரைட்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023ல இந்த பவர் நமக்கு கொடுத்திருக்காங்க. என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கு? ஆர்கனைசேஷன் மஸ்ட் அப்டெயின் எக்ஸ்பிளிசிட் கன்சென்ட் பிஃபோர் கலெக்டிங் அவர் டேட்டா. ரைட் டு ஆக்சஸ் கரெக்ஷன். நம்மள அந்த டேட்டாவை எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ரைட் டு எரேசர். நம்மளே அதை டேட்டா வேண்டாம்னா டெலீட் பண்ணணும், அவங்க டெலீட் பண்ணணும். இந்த ரைட்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரிசீவ் மோர் வீடியோஸ்.